இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே, தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவர். அவருக்கு இயேசு என்றாலே அதிசயமானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூபம் ஒரு தோளில் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். மனுஷரால செய்ய முடியாததை, டாக்டரால செய்ய முடியாததை, பணத்தால செய்ய முடியாததை, வைத்தியங்களால செய்ய முடியாததை, மருந்து மாத்திரையால செய்ய முடியாததை, அது யாரும் செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் செய்வார். கையை தட்டுங்க பாப்போம். ஐயா, உங்க விசுவாசத்தை, அம்மா உங்க விசுவாசத்தை தேவனிடத்துல வைங்க. நீங்க இயேசு கிட்ட வைங்க. இயேசு அதை எதிர்பார்க்கிறார். இயேசு அழகா சொன்னார், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் சுகம் தருவேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் எழுப்புவேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். ஆனா ஒண்ணு நான் பார்க்கிறேன், விசுவாசம் இருக்குதா? என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. அல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து லாபா ரகாதா டாபா ஷகாதி நீமி கபா கபா லபோ. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு சாப கட்டுக்கள் மறைகிற ஒரு நாள், இந்த நாள் உங்களை பிரகாசிக்க செய்கிற ஒரு நாள். உங்களுடைய முகங்களை தேவன் பிரகாசிப்பிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you Father. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா ரகாதா பஷகாதா பலபோ. அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை அல்ல, எங்களுடைய வனாந்தரங்களை அல்ல, நாங்க போய்கொண்டிருக்கிற பாதைகளை அல்ல, நாங்க உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஓரா கதடா பலபோ. உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே அப்பா, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. கரங்களை உயர்த்தி, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான்
உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையாப்பா. உம் நாமம் சொல்ல சொல்ல அப்படியே ஆண்டவரை பார்த்து உண்மைப்பா துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட கரங்களா அசைத்து இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே இயேசையா. உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே. அப்படியே கரங்களை அசைத்து உம்மையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்மையே தேர்றன் தகப்பனே. எனது மணவாளன் நீங்க தான். என்னுடைய ஆசை, என் வாஞ்ச, என்னுடைய ஏக்கம் எல்லாம் நீங்க தான்ப்பா. அவரை நோக்கி பாருங்க. உங்க முகத்தை தேவன் இந்த நாள்ல பிரகாசிக்க பண்ண போகிறார். இனி துக்கம் இல்லை, இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை அல்ல. உங்களுடைய முகத்தை தேவன் மலரச் செய்ய போகிறார். ஒரு மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிட போகிறார். மகிழ்ச்சியின் மகுடமா இயேசு வரப்போகிறார். ஓ மணவாளரா இயேசு வரப்போகிறார். உங்களை ஆற்றி தேற்றுகிறவரா இயேசு வரப்போகிறார். உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவரா இயேசு வரப்போகிறார். ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மணவாளனே உம்மை மறவேன். சொல்லுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தான்ப்பா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். மணவாளனே உம்மை பகல் நேர பாடல் நீரே. இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எனக்கு மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். என்னுடைய கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். ஓ உண்மைதான் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி உண்மைப்பா. என்னுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தூக்கி எடுத்தீரே, என்னை தடுமாற விடலப்பா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மணவாளனே உம்மை மறவேன். சத்தமாய் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மணவாளனே உம்மை மகிழ்ச்சியின்
மகுடம் அப்பா, எனக்கு மகுடம் கிரீடம் நீங்க தான்ப்பா. என்னுடைய உயர்வு புகழ் எல்லாம் நீங்க தான்ப்பா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறுபடியும் சேர்ந்து மகிழ்ச்சியின் எல்லாரும் சத்தமா நீங்க தான் கடைசியாய் மகிழ்ச்சி நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. நல்லா கரங்களை தட்டி ஒரு மகுடமாய் ஒரு கிரீடமாய் ஓ இயேசு வருகிறார். மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தான்ப்பா. முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர் நீங்க தான்ப்பா. என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க தான் தகப்பனே. இயேசு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அதனாலதான் தூதர்கள் எடுத்ததும் சொன்னாங்க, உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, இன்று இயேசு பிறந்திருக்கிறார். அதுதான் சந்தோஷம். அவர்தான் மணவாளன், அவர்தான் நம்மளுடைய நேசர். இருளை வெளிச்சமாக்குற ஒளி அவர்தான். எல்லா இருளையும் வெளிச்சமாக்குற இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, இனி இருள் இல்லை, கலக்கம் இல்லை, கவலை இல்லை, பயப்படாதே. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி. ராமா ரக்காதடா பலபோ ருதுடாமா ரேகாதனா மலஹோ லிதிடி பிகமா கபரகா லோதுடாபா ஷகாதடா பலபோ. இயேசு உங்க இருதயத்தில் பிறந்திருக்கிறார். இயேசு உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஓ மகிழ்ச்சியின் மகுடமாய் ஒரு கிரீடமாய் இயேசு வந்திருக்கிறார். யார் தலையில கிரீடம் இருக்குதோ அவங்கள தான் ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா தான் கிரீடம் வச்சிருப்பார். இந்த பாட்டு அழகாய் சொல்லுகிறது, என்னுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் மகுடம் நீங்க தான்ப்பா. அப்போ இயேசு ராஜா நமக்கு கிரீடம் வச்சு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு ராஜா, நீ ராஜா வீட்டு பிள்ளை மகளே. உனக்கு மகுடம் வச்சிருக்கு, உனக்கு கிரீடம் வச்சிருக்கு, உன் தலையில கிரீடம் வச்சிருக்கிற. மகிழ்ச்சியின் கிரீடம், மேன்மையின் கிரீடம், ராஜரீக கிரீடம். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லேகாபா ராகாதடா பாஷே துடாபா ராகாதி டிபி ஷகாதடா பலபோ துனாமா ரேகாதடா பலபோ. எளியவர்களை இயேசு நேசிக்கிறார், திக்கற்றவர்களை இயேசு நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை அனாதையாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த இடத்துல ஒருவேளை நான் அனாதை, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி நீங்க வந்திருக்கலாம். உதவிக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிற மகளே. நான் உனக்கு தூரமானவர் அல்ல, நான் உனக்கு சமீபமானவர். நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நானே உன்னை தேற்றுகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நானே உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். ஓ கரங்களை உயர்த்தி, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு
அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சேர்ந்து சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான். இப்ப எல்லாரும் சேர்ந்து எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் நீ எனக்கு தந்தீரே. சத்தமாய். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் எனக்கு அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சேர்ந்து சுமந்ததை நான் மறப்பேன். அப்படியே கரங்களை அசைத்து அவர் சுமந்ததை ஏந்தினதை நினைச்சு பாருங்க. Yes Lord. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சத்தமா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஓ, இதற்கு ஈடு நான் என்னப்பா தருவேன். எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல. ஓ, என் மேல அன்பு வைத்ததற்காய் நன்றி அப்பா, என் மேல பாசம் வைத்ததற்காய் நன்றி அப்பா. எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, எனக்காக சிலுவை சுமந்தீரே. ஓ ராபா ரக்கா தடாபா கபா ஷகா தடாபலபோ. அந்த சிலுவையை பாருங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். உனக்காக தான் மகளே, உனக்காக தான் மகனே,
ஓ, நான் உனக்காக தான் அடிக்கப்பட்டேன், நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஏந்துவேன். நல்லா கரங்களை தட்டி, இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு சுகத்தின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, பாவங்கள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் லேகா மாரா காதா டபா கபா லபோ துடா பாரா காதா டபா லபோ. உங்க துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இனி பலவீனங்கள் இல்லை, இனி வியாதிகள் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, சாபத்தின் நுகங்கள் அறுக்கப்படுகிறது. ரிசீவ் இட், ரிசீவ் இட். பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா கரங்களை தட்டி லாக்கா மாஷகா தடபலபு. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஓ தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தினாலே பேய்கள் ஓடுகிறது, ஓ வியாதிகள் மறைகிறது. கைகள்ல புது பலன், கால்கள்ல புது பலன். ஓ ஆஸ்மா வியாதிகள் மறைகிறது, டிபி வியாதிகள் மறைகிறது, கேன்சர் வியாதிகள் மறைகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கேன்சர் கட்டிகள் கரைகிறது இயேசுவின் நாமத்தில், கரைகிறது இயேசுவின் நாமத்தில். ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில் லக்கா மாகா பரகா துடாபா சக்கா தடபலபோ லேனே நாடா டாடா ரகா தடபலபோ. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ஓ ராசா தடபலபோ. சாவுக்கேதுவானவற்றை உயிர்ப்பிக்கிற ஒரு அக்கினி, சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு அக்கினி, நரம்புகளை உயிர்ப்பிக்கிற அக்கினி, எலும்புகளை உயிர்ப்பிக்கிற அக்கினி. லாக்கா ரகா தடபலபோ. மூளை நரம்புகளை உயிர்ப்பிக்கிற அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லைசா தடபா ரகா தடபலபோ. ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை, ஏசப்பாக்கு டாக்டர்ஸுடைய உதவி தேவையில்லை, மனிதர்களுடைய உதவி தேவையில்லை. உங்களை நடத்த ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் உங்களை நடத்துவார், ஒருவராய் அற்புதத்தை செய்வார். ஆமென். 30 லட்சம் ஜனங்கள் முன்னாடி செங்கடல், ஒருவராய் செங்கடலை பிளந்தார். அவரே அற்புதத்தை செய்வார். வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உமக்கு உதவி தேவையில்லை. நல்லா சேர்ந்து உற்சாகமா. யாரும் கை கட்டி இருக்க கூடாது. ஆண்டவருக்கு நல்லா தாளம் போட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஓ, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சேர்ந்து உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல கைத்தட்டி
காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஓ காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அப்பாவுக்கு கோடான நன்றி. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டையாக இருந்தது. நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரே வாரத்தில் வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் கூட ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலையும் கூட அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் என் சின்ன பொண்ணு மாசமாக இருந்தால் அவளுக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தான் டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டியே டெஸ்ட்டுக்கு போகும்போது அவளுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஏசப்பா நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டுன்னு சொல்லி அப்படியே பாதத்தில் அர்ப்பணித்து அட்மிட் பண்ணியிருந்தேன். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். பழையபடி வீட்டுக்கு போக சொன்னாங்க. பழையபடி ஒரு வாரம் கழித்து வர சொன்னாங்க. போனோம். பழையபடி தண்ணி இல்லைன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணோடனே 2 நாளையில் ஆப்ரேஷன் பண்ணி பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. 2 பேரையும் ஆண்டவர் சுகபத்திரமா வீடு வந்து சேர கிருபை செய்தாரு. அதற்காக கோடி நன்றி செலுத்தி இந்த சாட்சியை இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நேத்திலேருந்து நான் நேற்றுக்கு வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போனேன். பிள்ளைப்பேர் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிட்டு போனேன். எல்லா வழியுமே கம்ப்ளீட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்குள்ள. இப்போ அம்மா ப்ரேயர் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு கரம் வந்து என்னை இந்த இடத்துல தொட்ட மாதிரி நான் உணர்றேன். கண்டிப்பாக அற்புதம் ஆண்டவர் எனக்கு செய்வார். இந்த ரிசல்ட் நார்மலாக வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனமும் 27, 28 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த திசையிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 27, 28 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து இயேசு தன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி என் விருப்பத்தை எனக்கு நிறைவேற்ற போகிறா. நான் விரும்பினதை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் வாங்கி வந்ததை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் கண்ணீரோடு வந்தனே, என் கண்ணீர் மாறப்போகிறது. தேவையோடு வந்தனே, என் தேவையை கர்த்தர் தீர்க்க போகிறார். அவருடைய பேர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. என் மகனை உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி தான் அனுப்புவார். கட்டுகளை உடைத்து தான் அனுப்புவார். பில்லி சுனியத்தை உடைச்சு தான் அனுப்புவார். ரூதா ராக்கா ராமாசி, உன்னுடைய மனவேதனையை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து தான் அனுப்புவார். சமாதானத்தை கொடுத்து தான் அனுப்புவார். உன்னை ஆவியினால நிரப்பி தான் அனுப்புவார். உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை ஆண்டவர் சொல்லி அப்படித்தான் உன்னை அனுப்புவார். ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருங்க. இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது கவுனிங்க, ஒரு கானானிய ஸ்திரீ. கானான் என்றால் நோவாவின் குமாரன். தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாணத்தை சொல்லி தகப்பன் மூலமாய் சாபத்தை வாங்கினவன் தான்
கானான். அந்த வழியில வந்தவர்கள் தான் கானானிய ஸ்திரீகள். கானானிய ஸ்திரீகள் பாளையத்துக்குள்ள வரக்கூடாது, யூதர்களுக்குள்ளே வரக்கூடாது. கானானிய ஸ்திரீகள் புறம்பே இருக்க வேண்டும். ஆட்கள் நடமாடாத, சஞ்சாரம் இல்லாத இடத்திலே தனிமையா இருக்க வேண்டும். அவர்கள் ஜனங்களோடு கூட ஒட்டக்கூடாது. ஆனால் இங்கு ஒரு கானானிய ஸ்திரீக்கு வந்த விசுவாசத்தை பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது. இவளுக்கு அந்த சத்தியம் தெரியாது. பிசாசு பிடிச்சு கொடிய வேதனைப்படுத்துது. மந்திரவாதிகள் கிட்ட கொண்டு போயிருப்பா, அவர்களால முடியல. கோடாங்கிக்காரங்கிட்ட கொண்டு போயிருப்பா, அவளால முடியல. சில குறி சொல்றவங்கிட்ட கொண்டு போயிருப்பா, அவளால காரணம் அவள் கண்ணுக்கு அதுதான் தெரியும். அவள் கானானிய ஸ்திரீ, பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த கானானியருடைய வழிபாட்டுக்குள்ளேயே போய் போய் தன்னுடைய பிள்ளைக்கு விடுதலை கிடைக்குமா 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 என்று விடுதலை பெறாதபடி ஏமாற்றப்பட்டு மந்திரவாதிகளால, கோடாங்கிக்காரங்களால, குறி சொல்கிறவர்களால, பேய் விரட்டுறவர்களால, சில பூசாரிகளால, சாமியார்களால விரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிள்ளைக்கு இருக்கிற பிசாசு அந்த வேதனை அவளால தாங்க முடியல. ஐயோ, இயேசு குறித்து கேள்விப்படுறோம், நம்ம போகக்கூடாதே, ஒரு பிரமாணம் இருக்கிறது, வரக்கூடாது. ஆனா பாருங்க, அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. இயேசு கிட்ட போய் பாதத்தில் விழுந்துட்டா. யார் நம்மளை தடுப்பா? யார் நம்ம அடையாளம் காணுவா? ஆளோட ஆளா வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து 22வது வசனம் வாசிக்க கேட்போம். கானானிய ஸ்திரீ என்று கானானியரை குறித்து சபிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் சாபத்தை சுமந்த ஸ்திரீ. அவளும் அந்த சாபத்தின் மூலமாய் பெற்றெடுத்த அந்த குழந்தை, தன்னுடைய வாலிப பிள்ளை குடியிருக்கிற பாருங்க அந்த திசைகளில் குடியிருப்பா. ஊருக்குள்ள குடியிருக்க கூடாது, திசைகளில் குடியிருப்பா. ஊர் அவளை ஒதுக்கி வைத்திருக்கிறது. குஷ்டம் வியாதி வந்தா எப்படி ஒதுக்கினது போல கானானிய ஸ்திரீக்கு ஒரு பட்டம். நீ அந்த திசையில போய் குடியிரு, அந்த வனாந்தரத்துல போய் குடியிரு, ஆள் இல்லாத இடத்துல போய் குடியிரு. இங்க ஏன் வந்த? அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்து அவள் பாதத்தை பணிந்து கொண்டார். வாசிமா. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். பாருங்க, தாவீதை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு நாள் குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன உடனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன், நம்ம கூட்டத்தில் இருந்தவன், கண் தெரிஞ்சு இன்னைக்கு அழகாய் வஸ்திரம் முடித்தி போறானே. ஒரு அற்புதத்தை நினைச்சுதான் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறான். இதுக்கு முன்னால இந்த வார்த்தையை உச்சரித்தது யாரு சொல்லுங்க? உச்சரித்தது யாரு? பர்தலமேயு, எரிகோ. இயேசு எரிகோவுக்கு ஊழியத்திற்கு போகும் பொழுது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இயேசு வாராருன்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் அவன் சொல்ல விடமாட்டுக்கிறாங்க. தாவீதின் குமாரன்னு கூப்பிட விடமாட்டுக்காங்க. சத்தம் போடாதன்னு சொல்றாங்க. ஆனால் அவன் போட்ட சத்தம் இயேசு கேளு அப்படி நின்றார். அவனை கூட்டிட்டு வர சொன்னார். கை கூட வைக்கல, வர்ற வழியிலேயே அவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு. கையை தட்டுங்க, விசுவாசத்தை பாருங்க. இயேசு உன்னை அழைக்கிறார்னு உடனே அந்த குருடன்கிற அந்த தேசம் அவனுக்கு ஒரு போர்வை வைத்திருக்கும்ல, அந்த சால்வையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டான். எரிஞ்சு 10 ஸ்டெப் ஏறுறதுக்குள்ள அவனுடைய கண்கள் திறந்துட்டு, அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டு. அந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆஹா, அவன் நம்ம கூட்டத்தில் இருந்தவனுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு சொல்லிதான் இவன் அந்த பேரை உச்சரிக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் பிள்ளை பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறான். பிசாசு ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தினா அந்த வேதனையின் உச்சக்கட்டம் தாங்கவே முடியாது. பிசாசுடைய வேதனை கசக்கி எடுத்துரும். என்ன வேதனைன்னு அங்க இல்லை. அந்த பிசாசு அவனை நிர்வாணப்படுத்திச்சோ அந்த மகளை, இல்லைன்றாலும் அந்த தீயிலையும் தண்ணீர்லையும் தண்ணி அகோரப்படுத்திச்சோ, இல்லைன்னா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு அவன் நிர்வாணமா ஓடுவாளோ, ஏதோ ஒரு கொடிய வேதனை. இவளுக்கு தெரியும் இது மந்திரவாதியால முடியாது, இது கோடாங்கிக்காரனால முடியாது, இது பேய் விரட்டுறவனால முடியாது, தீர்த்தம் தீர்த்துறவனால முடியாது, குறி சொல்றவனால முடியாது, இயேசுவால முடியும். இந்த சத்தியத்தை எங்க கேட்டா?
பர்தலமேயினுடைய சத்தத்தை கேட்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. பர்தலமே தான் சொன்னார், தாவீதின் குமாரனே. அதே சத்தத்தை போட்டு அடி ஆண்டவர் பாதத்தை பணியறான். சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் கவுனிங்க, அவள் பணிஞ்சதை பெருசா நினைக்கிறார். அடே அப்பா, கானானிய ஸ்திரீ வந்துட்டாலே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவளுடைய அந்த பாவ குணத்தை மறைவாய் சுட்டி காட்டுறார். அவ உணர்த்தப்படணும் அல்லவா? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அந்த அவளை நேசிக்கிறார். ஆனா அவ செய்த பாவத்தை பார்த்து, பிள்ளையின் அப்போ இது நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கை கக்கறத நீ திங்கிறவா, நாய் தான் கக்கனதை திங்கும். அப்படி நீ பாவத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறவா, ஒரு உணர்வு உனக்கு இருக்காது. நீ அநேகரை பாவத்துக்குள்ள வீழ்த்தல்ற. பிள்ளையின் அப்பம் இது, இந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் இயேசு சொல்றார். உடனே இந்த அம்மா என்ன செய்யுங்க, மெய்தான் ஆண்டவரே, நான் ஒரு மேஜையில விழுகிற அந்த துணிக்கைய நாய்க்குட்டிகள் திங்கிமே. ஆண்டவர் அசந்து சொல்லிட்டார், மகளே, ஸ்திரியே, உன் விசுவாசம், ஆமா, நீ விரும்புறபடியா திரும்பி பார்க்கிறா. உடனே பிள்ளைக்கு சுகமாயிட்ட. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவர். அவருக்கு இயேசு என்றாலே அதிசயமானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூபம் ஒரு தோளில் இருக்கும், அவருடைய நாமோ அதிசயம். என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். மனுஷரால செய்ய முடியாததை, டாக்டரால செய்ய முடியாததை, பணத்தால செய்ய முடியாததை, வைத்தியங்களால செய்ய முடியாததை, மருந்து மாத்திரையால செய்ய முடியாததை, திடீர்னு ஒரு சுகம் வருது பாருங்க, திடீர்னு ஒரு மிராக்கள் வருது பாருங்க, திடீர்னு ஒரு பிரமிப்பு, இந்த மனுஷன் நடந்துட்டானே, இவளுக்கு சுகமாயிட்டே, இவன் உயிர் பழ, அதுக்கு பேர் தான் அதிசயம். அது யாரும் செய்ய முடியாது, இயேசு ஒருவர் தான் செய்வார். கையை தட்டுங்க பாப்போம். அவர் ஒருவர் இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்வன் சொல்லி இருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீக்கு செய்த அதே காரியம் அவருடைய பிள்ளையை விடுதலை செய்தது போல நீ, ஆமா, ஒரு விடுதலைக்காய் வந்திருக்கிற. உடைய பிள்ளையை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கலாம், தாய் ஆஸ்பத்திரியில் விட்டு வந்திருக்கலாம், இல்லை வியாதிக்காரங்களுக்கு சுகமாக நீங்க வந்திருக்கலாம். கட்டாயமா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருடைய இருதயத்தை தொட்ட ஒரு காரியம், உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் என்கிட்ட உன்னை கொண்டு சேர்த்து என்கிட்ட வந்துட்டல்ல, இப்போ உன் பிள்ளை சுகமாயிரும். விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கணும். ஆமா, அப்படி ஊர்ந்து பார்க்கும் பொழுது வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. மனுஷர்கள் கானானிய ஸ்திரீன்னு சொல்லலாம். ஆண்டவர் பாருங்க, அவள் சொன்ன உடனே, ஒத்துக்கிட்ட உடனே சில தப்பிதங்களை, மெய்தான் ஆண்டவர், நான் ஒரு நாய் தாயா, ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் திங்குமே, இப்படி ஒத்துக்கிட்ட உடனே ஆண்டவர் சொல்றோம், விசுவாசம் பெரியது. ஆமா, நீ எதை வேண்டிக் கொள்றியோ அதன் பிரகாரம் நான் உனக்கு செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆமா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற போறேன். இன்னைக்கு என்னென்ன விருப்பமா வந்திருக்கீங்க அத்தனையை நிறைவேற்ற இயேசு உங்க கிட்ட நிற்கிறார். இயேசு உங்களை அருகே நிற்கிறார். எனக்கு தெரியும், இன்னைக்கு உங்களை விருப்பத்தை நிறைவேற்றி தான் அனுப்புவார். உங்க கண்ணீரை தொடச்சி தான் அனுப்புவார். ஒரு அற்புதம் செய்து தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னதான் நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தாலும் 1000 10,000 காணிக்க கொடுத்தாலும் விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அந்த விசுவாசம் மேல இருக்கணும், உண்டி 100க்கு 100 இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போயிட்டேன், ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம் என்ன தெரியுங்களா? இயேசு சொன்னார், அழகா இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லுங்க. தேவனிடத்தில், அப்போ சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில். அப்போ பிசாசு இந்த வியாதியை குறித்து ஒரு கலக்கம்,
பிள்ளைக்கு இப்படி இருக்குதே, இது ஒரு தொடர்ந்து ஃபிக்ஸ் வியாதியாக இருக்குமோ, தொடர்ந்து இது ஒரு கேன்சர் ஆகிருக்குமோ, தொடர்ந்து இது மரணத்தில் கொண்டு முடிச்சிருமோ, ஐயோ இது நம்முடைய பணத்தெல்லாம் பிடுங்கி பிள்ளைக்கு நோயாளியே ஆக்கிருமோ. அப்போ தான் சொல்கிறாரு, எதை குறித்தும் கலங்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஐயா உங்க விசுவாசத்தை, அம்மா உங்க விசுவாசத்தை தேவனிடத்துல வைங்க. நீங்க இயேசுகிட்ட வைங்க. இயேசு அதை எதிர்பார்க்கிறார். இயேசு அழகா சொன்னார், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் சுகம் தருவேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் எழுப்புவேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். ஆனா ஒண்ணு நான் பார்க்கிறேன், விசுவாசம் இருக்குதா? என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. அல்லேலூயா. ஆமா, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. விக்கிரகத்தின் வச்சு இருக்கிற விசுவாசத்தை எடுத்து என்கிட்ட வை. மனுஷன் நம்பின விசுவாசத்தை வச்சு என்கிட்ட வை. டாக்டர் நம்புற இவ்வளோ பணம் கொண்டு கொடுக்குறேன், என்கிட்ட வை. அதான் ஆண்டவர் சொல்றார். ஆமா, நீ கலங்கவே வேண்டாம். குகன் வாழ்க்கையில 10 வருடமா குழந்தை இல்லை. இந்த கட்டு உடைக்கிற ஜபம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்தார். கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டார். அல்லேலூயா. கிப்டன் என்று ஒரு பேர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுத்த பேர் என்ன பேர் வச்ச? கிப்டன். அழகா தோல்ல வச்சு நல்லா நாடொரு வண்ணமும் பொழிதொரு வண்ணமாய் வளர்றார். கர்த்தருடைய கிப்ட். ஹல்லேலூயா. தேடி வாங்க. கிப்டா கர்த்தர் உங்களுக்கு ஏதோ அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமா, அல்லேலூயா. அவர் தான் சொல்றேன், உங்களுக்கு இருதயம் கலங்க இருக்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடத்தில் விசுவாசம். உங்க விசுவாசத்தை டாக்டர்கிட்ட வச்சிருக்கிற, பணத்தில் வச்சிருக்கிற, வைத்தியம் மேலே வச்சிருக்கிற, காலையில் இந்த மாத்திரை, மாலையில் இந்த மாத்திரை, நைட்டு தவறாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சோமாச்சா, அதை இன்னைக்கு விட்டுட்டு கர்த்தரிடத்தில் வா. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரையே நீ விசுவாசி, அவருடைய வார்த்தையை அவரையே விசுவாசி. அற்புதம் 10 காரியம் சொல்றேன் கிடக்குறான். அவரையே விசுவாசிங்க. இயேசுவை விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒருவனையும் வெறுமையா அனுப்புனது கிடையாது. ஆமா, அன்னைக்கு நான் போவேன், சுகம் பெறுவேன்னு விசுவாசிங்க, சுகம் பெறுவீங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் இன்னைக்கு போவேன், இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை ஆகணும், விசுவாசிங்க. நல்லா தெரியுது செய்வன கட்டுன்னு, இன்னைக்கு நான் போவேன், இந்த கட்டை உடைச்சு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கையில 100க்கு 100 உறுதி. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததுல நிச்சயமும். ஆமா, இப்ப இந்த கட்டியா தான் இருக்குது, கட்டி பொங்கம் கரைய போகுது, அதுல ஒரு நிச்சயம். விசுவாசம் இல்லைன்னா நீங்க பிரயோஜனமே கிடையாது. ஆமா, அங்க எந்த பாசிட்ட போனாலும் பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா நடப்பது. விசுவாசம் இருக்குதா என்று நீங்க சோதிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து உங்களை. அறியுங்கள். ஆமா, இப்ப நெஞ்சில கை வச்சு, எனக்குள்ள இந்த விசுவாசம் வரணுங்க, நான் இப்ப விசுவாசத்துல ரெடியா இருக்கிறேன். ஆமா, இவன் போகும்பொழுது இந்த அற்புதத்தை நான் சுமந்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனம் எவ்வளவு அழகா எழுது, நல்ல மறுபடி வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அடுத்து உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்கள். ஆமே, கை தட்டுங்க. எனக்கு இந்த வசனம் தான் சொல்லுது, வார்த்தை வந்தது. உங்களையே நீங்க விசுவாசம் என்று உங்களையே நீங்க சோதித்தறீங்க. தங்கமா பித்தளையா சோதிப்பாங்க. சோதிங்க, நீங்க உங்க விசுவாசத்தை சோதிங்க. பரீட்சையில் நிற்குமான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது அழகாய் பேசினார். ஆமா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா? ஜபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளெல்லாம் பெறுவீங்க. கையை உயர்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் விசுவாசம். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். அதுதான் இது. ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம்
1-2 இந்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை எச்சரிக்கிறார், வாசிங்க. கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடி கர்த்தரம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அப்போ அங்க கவனிங்க, இது எப்பன்னா சமவெளியில நிக்கிறா, கர்த்தர் அப்படியே தோன்றுகிறார். தூதர்கள் வடிவத்திலே 3 தூதர்களாக இருக்கிறாங்க. ஐயோ விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா ஆடை பிடிச்சி விருந்து வைக்கும்போது சொல்றாரு, உன்னுடைய மனைவி சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அவ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான். நான் அடுத்த தடவை வரும்பொழுது உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான். கவனிக்கிறீங்களா? இதை அப்படியே அவர் நம்பினார். ஆனால் சாராள் நம்பலை. சாராள் என்ன பண்ணா, நான் கிளவி, எனக்கு இன்பம் பிறக்குமோன்னு சொன்னான். அந்த வசனம் எங்கம்மா இருக்கு? ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் வாசிங்க. 18வது அதிகாரம் 9 வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உட்பவ கால திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு 75 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. அவங்க மறந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, வாக்கு தத்தத்தை கரெக்டான்று சொல்றார். ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையை சொல்றார். இது அப்படியே நிறைவேற்றுகிறார். கையை உயர்த்தி. அடுத்து நீங்க கீழே வாசித்தீங்கன்னா அவன் என்ன சொல்றா? 13, நான் ஒரு கிழவி. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, அவள் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும், நான் கிழவி, என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாய், என் கணவனார் முதிர்ந்த வயதுள்ளவருமா இருக்கிறார், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். கர்த்தர் சொன்னதை கவனிங்க. ஆபிரகாம் அப்படியே நம்பிட்டார். ஆனா இவன் நம்பல. உடனே அதை கேட்கிற, ஏன் கிழவியா இருக்கிறான்னு அவன் சொல்றான். இந்த வார்த்தையை நான் செய்வேன். அதுதான் கர்த்தர் சொன்னபடியே செய்தார். கர்த்தர் கடாட்சிப்படியே நடத்தினார். கையை தட்டிங்க. இந்த வார்த்தை இருக்குது அல்லவா, ஒன்னும் கீழே விழாது, நிறைவேற்றி திரும்பும். எல்லாரும் இப்ப மறுபடி வாசிங்க. 21வது அதிகாரம் 1-2 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடி, சொல்லி எப்ப சொன்னாரு? மன்முரோன் சமபூமியில சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடி செய்தார். சாராள் பேரில் கடாட்சமானார். சாராள் பேர்ல கடாட்சமானார். கை தட்டுங்க பாப்போம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது இது. இங்க கவனிங்க, இந்த அற்புதம் ஆபிரகாமுட்ட சொல்லிட்டு செய்றார். இன்னும் ஒரு அற்புதம் வயசானவங்களுக்கு செஞ்சார். அவன் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்குறான். இதே மாதிரி ஒரு தூதன் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் தூதன் போடுற இடத்துலாம் இயேசுன்னு போடுங்க. அப்போ அவன் இருக்கிறான். உடனே அவளை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப. நான் குழந்தையை பெற்றெடுப்பேன். ஐயோ, நான் வயசாயிட்டேன். பழைய ஏற்பாட்டில் ஓடி போய் புருஷன்கிட்ட சொல்றா. புருஷன் பேர் மனோவா. கவனிக்கிறீங்களா? அப்போ சொன்னார்ல, இன்னொரு தடையும் சொல்லுவார். சொன்னவர் மறுபடியும் சொல்லுவார். மறுபடியும் மனோவா அவ கேட்கிறா. மனோவா அதுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். அங்கே ஆபிரகாம் கேட்கும் பொழுது சாராள் பின்னால நிக்கா. இங்கு மனோவா மனைவி சொல்லும் பொழுது இவர் ஒளிஞ்சிட்டு கேட்கிறார். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது. ஐயா, நீங்க குழந்தை தருவேன்னு சொன்னீங்களே, அப்போ உங்க நாமம் என்ன நாமத்துல? சொல்றாரு, என் நாமம்னு கேட்டியா? என் நாமம் அதிசயம். கைகளை தட்டுங்க. ஆகினால தான் மனோவாவுடைய மனைவி பேரை எழுதல, அதுல சிம்சோனை பெற்றெடுத்தாங்க. அவன் தேவ ஜனங்களுக்கு இரட்சகராய் மாறான். அப்படி விசுவாசம் என்றால் என்ன? நீங்க விசுவாசிக்கும் போது, ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். டாக்டர் முட்டி முட்டி மோதினாலும் அவனுக்கு புலப்படாத காரியத்தை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவார். இதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்களும் வயசானவங்க. மனைவி இந்த அற்புதத்தை. அப்போ ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமில்ல. நம்முடைய கவனிங்க, நம்முடைய முழு சரீரமும் அவர் படைச்சது. இந்த சரீரத்தினுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய முழு அவயத்தையும் வாய்விட்டு சொல்லிடுவோம். அவர் கற்பம், அவர் பக்கம் சொல்லுவேன் ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஆமா, எப்போ ஒரு சின்ன பலவீனம் இருந்தா கூட அவர் மாற்றிடுவார். பெரிய பலவீனம் இருந்தா கூட மாற்றுவார்.
உறுப்பை கூட புதிதாய் வைப்பார். அல்லேலூயா. ஆமா, விசுவாசிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும். இரண்டாவது, மனுஷராலவே கூடாது, தேவனாலே கூடும் என்று நீங்க அறிக்கை பண்ணுங்க. இது பிசாசு பிடிச்சவன் தான். 17:18 மார்க் 9:17-18 இங்க ஒரு அற்புதம் நடக்குது. வாசிமா. இங்க ஒரு தகப்பன் சொல்றாரு, ஐயா என் மகனை ஒரு ஆவி அலக்களிக்குது, ஆனா இங்க கவனிங்க, சீசர்கிட்ட கொண்டு வந்தேன். சீசர்னா மனுஷன், அவங்களாலையும் கூடாம போச்சு. படிமா. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவனை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் சீசர்கிட்ட கேட்ட, அவங்களையும் கூடல. அவங்களையும் நான் என்னென்ன பிரயாசம் எடுத்தனோ எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆமா, இப்போ சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஏதாவது மனதிறங்கி செய்ய. உடனே ஆண்டவர் ஒரு சின்ன அந்த ஆவியை குறித்து ஒரு அதட்டு தான் போட்டார். உடனே அவனுக்கு சுகமாயிட்டு. கையை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க. மனுஷரால கூடாது, மனுஷரால கூடாது, இயேசுவால கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷரால கூடாது. நாங்கள் சீசட்டை கொண்டு போனோமே, சீசட்டை கொண்டு போனோமே. பாருங்க, ஒருவன் திமிர்வாதத்தில் ரொம்ப துடிக்கிறான். இவங்களுக்கு பணம் கொடுத்து டாக்டர்கிட்ட போனாலும் வேஸ்ட்டு தான். இப்போ இயேசு மார்க் வீட்டில் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே பாரு, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு கட்டில் எடுத்து இவனை கட்டில் மேலே படுக்க வச்சு ஓடுகளெல்லாம் இறக்கி கொண்டு வந்து அவர் முன்னால வப்போ சுகமாயிருவான். கையை தட்டுங்க. ஓடுகளை அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு எந்த மனுஷனும் இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்க முடியாது. இயேசு பார்வை பட்டாலே சுகமாயிரும். இயேசு கண் பட்டா கிட்டையா போனாரு, ஐயோ இப்படி கட்டலோடு கொண்டு வந்திருக்கானு பிரசங்கத்தையே விடலை. ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு. அப்போ மனுஷரால கூட அவனுக்கு தெரிஞ்சிட்டு. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதான். இந்த தகப்பன் சொல்றான், நாங்கள் சீசட்டை கொண்டு போனோம், அவங்களாலையும் கூடலை. நீங்கள் மனுஷங்கிட்ட போகிறதெல்லாம் வேஸ்ட், மனுஷங்கிட்ட போகிறதெல்லாம் வேஸ்ட். வாயிட்டு சொல்லுங்க, மனுஷங்கிட்ட போகிறதெல்லாம் வேஸ்ட், மனுஷனை நம்புறதெல்லாம் வேஸ்ட். சொல்லுங்க நல்லா. எந்த மனுஷனும் மாயதான். உங்க நம்பிக்கையெல்லாம் இயேசு மேல வைங்க. இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. மனுஷனாகிய நான் ரத்த சிந்தனை, இயேசு ரத்த சிந்திருக்கிறார், உங்களுக்காய் கரையும் செய்திருக்கிறார். அவர் கொடுக்க முடியும். நிச்சயமா மனுஷரால இது கூடாதான், கர்த்தரால கூடும் என்று நீங்க நினைச்சிட்டு வாங்கல, கட்டாயமாய் உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். ஆண்டவரால கூடாதது ஒன்றுமல்ல. மூணாவது ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இயேசுன்னு வந்துட்டாரு, அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் சுகமாவேன். 12 வருட வியாதி, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். இனி உச்ச கட்டம். அந்த வசன வாசிமா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நீங்க கவனிங்க, எல்லாருங்க பாருங்க. 12 வருடம் எல்லாம் வியாதிக்காரன்ட்ட போய் தனக்கு உண்டானதெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட சுகமாகலை. இப்போ அவளுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. இயேசு கிறிஸ்து வாராராமே. பாருங்க, நான் முன்னால் போக கூட எனக்கு தகுதி இல்லாட்டாலும் பின்னால் போய் வஸ்திரத்தை தொடுவேன், அப்படியே வருவேன்னா சொல்றா. சொல்லுங்க, என்ன வாயை சொல்லுங்க, சுகமாவேன். சொல்லுங்க நல்லா, இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் சுகமாவேன். அவளுக்கு தெரியும், வஸ்திரமெல்லாம் பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது, வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது. அவர் தெய்வம் இறங்குறார், இயேசு இறங்குறார். அப்படி வஸ்திரத்தை தொடுவேன் சுகமாவேன். 29வது வசனம் சொல்லுது, உதரத்தின் ஊரல் நின்று சரீரத்தில் அவ சொன்ன போல, அவ விசுவாசித்தது போல ஆரோக்கியத்தை உணர்ந்தார். எல்லாரும் வாசிங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இதை விட சுகம் எங்கெங்க இருக்கு? சுகமாக்குற நேரம், கட்டுகள் உடைக்கிற நேரம். கல்வாரியை பாருங்க, மனுஷரால கூடாதுதான், உங்களால கூடும்பா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அற்புதம் செய்ய நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே அப்பா, மனைவிக்கு எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. அதே அற்புதங்களை செய்கிறார். பிசாசு விலகுது, செய்வன விலகுது. நீங்க விடுதலையோடு தான் போவீங்க. இயேசு மனுஷரால
கூடாதது இயேசுவால கூடும் என்று விசுவாசிங்க. வாயிட்டு அறிக்கை பண்ணுங்க. உங்க சீசன்ட்ட கொண்டு போன கூடாம போச்சு, உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. இப்பொழுது ஜோர கையை தட்டி ஆவில நிரம்புங்க. கல்வாரியை பாருங்க. சிலுவையிலே உனக்காக எனக்காக இயேசு அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. அதையே பாருங்க. அந்த சிலுவையின் ரத்தம் உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. சிலுவையின் ரத்தம் உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. சிலுவையின் ரத்தம் சௌரி விஜயா உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பரிமளம் உங்க மேல இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை ராஜு உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேவ பிரசனம் இறங்குது. அருமையான மகனே, செய்வன கட்டுனால கட்டப்பட்டு செத்த ஆவியினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற கர்த்தர் உன்னை தொடுறாரு. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. பிரதர் பாபு, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல வல்லமையாய் இறங்குகிறது. உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.